पापा खो गए, पात्र, बिजली का खंबा, पेड़, लेटर बॉक्स, कौवा, नाचने वाली, लड़की, आदमी. பாப்பானா டேடி வந்து கோகைன்னா தொலைஞ்சு போயிட்டாங்க. பாத்திர கேரக்டர்ஸ், பிஜ்லி கா கம்பானா எலக்ட்ரிக்கல் போஸ்ட், பேட் ட்ரீ, லெட்டர் பாக்ஸ் போஸ்ட் பாக்ஸ், கவ்வா க்ரோ, நாச்னே வாலி போஸ்டர் டான்ஸ் ஆடுற மாதிரி உள்ள போஸ்டர், லட்கினா கேர்ள், ஆத்மி மேன். சடக் ராத் கா சமய ரோடில் நைட்டு டைமில் உள்ளது. समुद्र के सामने फुटपाथ, सी के फ्रंटिल இருக்கிற फुटपाथ. वहीं पर एक बिजली का खंबा, அங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் போஸ்ட் இருக்குது. एक पेड़ ट्री, एक लेटर बॉक्स पोस्ट बॉक्स. दूसरी और धीमे प्रकाश में एक सिनेमा का पोस्टर. இன்னொரு சைடில் வந்து ஒரு சினிமா கா போஸ்டர் இருக்குது. போஸ்டர் पर नाचने की பங்கிமா மேம் ஏக் ஔரத் ஹி அக்ருதி. அந்த போஸ்டரில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி உள்ள போஸ்டில் உள்ள ஒரு லேடி. சமுத்திர சே சன்சனாதி ஹவா கா பஹாவா பஹாவ் தூர் கஹீம் குத்தேம் கே பங்கினே கி ஆவாஜ். அதாவது சீலேருந்து வர்ற ஃபாஸ்ட்டாக வர்ற ஏர், அதே மாதிரி எங்கேயோ தள்ளி டாக்ஸ் வந்து பார்க் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்கு. கம்பா ஜம்ஹாயி ரோக்தே ஹுயே ராம் 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 ராத் பஹோத் ஹோ கயி. அந்த கம்பா எலக்ட்ரிக் போஸ்டர் வந்து சொல்லுது ரொம்ப நைட் ஆயிடுச்சு. பேட் ஆஜ்கல் கி ராத்தேம் கேசி ஹேம் ஜல்தி பித்னே மேம் ஹி நஹீம் ஆத்தீம். இப்போல்லாம் வந்து நைட் டைமில் வந்து எப்படி போகுது, ரொம்ப ஜல்தி வந்து போகிறதில்ல. கம்பா தின் தோ கேசே நா கேசே ஹட்படி மேம் பீத் ஜாத்தா ஹே. டே டைம் வந்து எப்படியோ ஒரு ஹரியில் போயிடுது. பேட் லேக்கின் ராத் கோ படி போரியத் ஹோத்தி ஹே. நைட் வந்து ரொம்ப தனியாக இருக்கிறது போரிங்காக இருக்குது. கம்பா தப்பி பர்சாத் கி ராத்தோம் சே தோ ஏ ராத்தேம் கஹீம் அச்சி ஹேம் அச்சி ஹேம் பேட் ராஜா. அப்போ அது வந்து சொல்லுது ரெய்னி டைமில் உள்ள நைட் டைமோட இது எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது அப்படின்னு பேட் ராஜா அப்படின்னு ட்ரீயை பார்த்து சொல்லுது. பர்சாத் கி ராத்தோ மேம் தோ ராத் பர் பீக்தே ரஹே பாதலோம் சே ஆனே வாலி பானி கி மார் காத்தே ரஹோ तेज हवाओं में भी बल्ब को कसकर पकड़ने पाकर एक डांग पर गड़ी रहो बिल्कुल अच्छा नहीं लगता. என்ன சொல்லுதான், ரெய்னி டைமில் வந்து அந்த க்ளவுடில் இருந்து வர்ற தண்ணினால் நம்ம வந்து அடிக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக விழும். அதேமாதிரி நம்ம ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுவோம். ஃபாஸ்ட்டாக வந்து ஏர் வந்து வரும், அந்த வேவ் இது வந்து காற்று வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த காற்றுல வந்து பல்பு விழாமல் இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒரே சைடாக நான் வந்து நிற்க வேண்டியிருக்கும், லெவல் பண்ணி நிற்க வேண்டியிருக்கும். பர் கடே ரகே பில்குல் அச்சா நஹீம் லக்தா. ஆனால் எனக்கு நின்றுட்டே இருக்கிறது வந்து அந்த மாதிரி நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நல்லா இருக்காது. உஸ் வக்கத் லக்தா ஹே இசே தோ அச்சா தா ந ஹோத்தா. அந்த டைமில் எனக்கு தோணும் இது மாதிரி இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம் அப்படின்னு தோணும். பிஜ்லி கே கம்பே கா ஜன்ம பல்ப் ஃபேங்க் தப் தூர் கஹீம் பாக் ஜானே கா ஜி ஹோத்தா ஹே. இது என்ன லைஃப், இந்த எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுங்கிறது. நான் இந்த பல்பை தூக்கி எறிஞ்சிட்டு எங்கேயாவது போகலான்னு எனக்கு தோணும் அந்த ரெய்னி டைமில். पेड़ मुझ पर भी एक रात आसमान से कटकटती बिजली आकर पड़ी थी. என் மேலேயும் ஒரு நாள் வந்து இந்த தண்டர் நாய்ஸோ லைட்னிங் தண்டர் வந்து என் மேலே வந்தது. அரே பாப்ரே ஓ பிஜ்லி தீ யா ஆஃபத். அது வந்து ஒரு லைட்னிங்காக இல்லைன்னா ஏதாவது ஒரு பயங்கரமாக இருந்தது. याद आती ही अब भी दिल धक धक करने लगता है और बिजली जहाँ गिरी थी वहाँ कूटा कितनी गहरा पड़ गया था கம்பே மகாராஜா. அப்போ சொல்லுது அந்த நேரத்தில் என்னோடய ஹார்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சுது. பிஜிலி வந்து எங்கே விழுந்ததோ அந்த இடத்துல ரொம்ப
பெரிய பள்ளம் மாதிரி என் மரத்துக்கிட்ட விழுந்துருச்சு அப்படின்னு கம்பே மகாராஜா அப்படின்னு சொல்லு. அப் தப் கபி பாரிஷ் ஹோத்தி ஹை தோ முஜே உஸ் ராத் கி யாத் ஹோ ஆத்தி ஹே. இப்போ எப்போ மழை பெஞ்சாலும் எனக்கு அந்த அந்த நைட்டு விழுந்த அந்த மாதிரி உள்ளது ஞாபகம் வருது. அங் தர் தர் காப்னே லக்தே ஹேம். இப்போவும் அதை நினச்சா ஒரு ஃபியரும் ஷிவரிங்கும் எனக்கு வருது. கம்பா மேரி तबीयत ही लोगे की है जो मैं बीमार नहीं पड़ता, वरना कोई भी इस तरह बारिश डंडी धूप में गड़ा रहे तो ज़रूर बीमार पड़ जाए. என்னோட ஹெல்த் வந்து நல்லா இருக்குது. இந்த அயன்னால் பண்ண ஸ்டிக்குனால நான் வந்து சிக்காகிறது இல்லை. பீமார்னால் சிக்காகிறது இல்லை. எல்லா நேரத்துலேயும், அதாவது பாரிஷ், ரெய்னி டைம், ஏர் வந்ததுனாலும், தூப் குளிர்லையும் சரி, ஏர் வந்தாலும் சரி, நான் அப்படியே நிற்கிறேன். ஆனால் வேறு யாராவது இருந்தால் அவங்க சிக்காயிடுவாங்க. பட் ஜாயேகா யா நஹி, அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. कितने दिन बीत गए, कितने रातें, लेकिन मैं बार बार इसी तरह खड़ा हूँ. எத்தனையோ டே போயிடுச்சு, நைட்டு போயிடுச்சு, ஆனாலும் நான் வந்து இன்னமும் இப்படியே நின்றுட்டே இருக்கிறேன். லம்பி டங்கி சாங்ஸ் சோட்கர், ஒரு பெரிய ப்ரீத் விட்டுட்டு அது அப்படி சொல்லுது. சே சுங்கி கி யக் நோக்கிரி பி கோயி நோக்கிரி ஹே. இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் போஸ்டாக இருக்கிறது ஒரு வேலையா அப்படின்னு அது கம்பா சொல்லு. पेड़ आपने पत्तों का कोट पहनकर मुझे सर्दी, बारिश या धूप में उतनी तकलीफ नहीं होती, तो भी तुमसे बहुत पहले का खड़ा हूँ मैं यहाँ. என்னோட லீவ்ஸ்லாம் இருக்கிறதுனால என்னை வந்து ஒரு கோட் மாதிரி அது மூடிக்குது. அதனால் எனக்கு வந்து இந்த பாரிஷ், குளிர், காற்று எதுலேயுமே வந்து என்னோடய ஹெல்த்தை வந்து அது அஃபெக்ட் பண்ணுறதில்ல. நான் வந்து உனக்கு முன்னாடி இருந்தே நான் இங்கே வந்து ரொம்ப நாளாகவே இங்கே நின்றுட்டுருக்கேன். எஹி மேரா ஜன்ம ஹுவா, இங்கே தான் எனக்கு வந்து பர்த் ஆச்சு. இசி ஜஹக் நான் வந்து பிறந்தேன். தப் சப் குச் கித்னா அலக்தா யஹா. அப்போ இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வஹாங் கே வே சப் ஊஞ்சி கர் நஹீம் தே தப். அப்போல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இல்லை. एक सड़क भी नहीं थी, இந்த ரோடும் இல்லை. वक्त सिनेमे का बड़ा का पोस्टर और उसमें नाचने वाली औरत भी तब नहीं थी. இந்த சினிமா போஸ்டர் இல்லை, இங்கே டான்ஸ் ஆடுற அந்த औरतும் இல்லை. सिर्फ सामने का एक समुद्र था, அந்த சி மட்டும்தான் இருந்தது ஃப்ரண்ட்டில். बहुत अकेलापन महसूस होता था, ரொம்ப வந்து நான் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். तुम्हें जब यहाँ लाकर खड़ा किया गया तो सोचा चलो कोई साथी दो मिला, इतना ही सही. அப்போ நான் நினச்சேன், இங்கே உன்னை வந்து கொண்டு வந்து அவங்க வைக்கும்போது, எலக்ட்ரிக் போஸ்ட்டை வந்து ரெடி பண்ணும்போது நான் நினச்சேன், நல்ல வேலை இங்கே யாரோ நமக்கு ஒரு கூட இருக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வராங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். लेकिन वो भी कहा तुम शुरू में मुझसे बोलने को ही तैयार नहीं थे. நீ வந்து ஸ்டார்டிங்லலாம் என்கிட்ட பேசவே இல்லை. मैंने बहुत बार कोशिश की पर तुम्हारी अकड़ जहाँ थी वहीं कायम. அதாவது நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். கோஷிஷ்னால் ட்ரை பண்ணுறது. நான் வந்து ட்ரை பண்ணும்போது நீ வந்து ரொம்ப ப்ரைடாக இருந்த, அப்போ வந்து அதிலே ஃபிக்ஸடாக இருந்த, பேசுகிறதுக்கு நீ ரெடியாக இல்லை. बाद में मैंने भी सोच लिया इसकी नाक इतनी ऊंची है तो रगने दो. நானும் வந்து யோசித்தேன், நீ வந்து இவ்வளோ இது பண்ணிக்கிற, பேச மாட்டேன்ற, அப்போ உனக்கு மட்டும் நானும் மட்டும் ஏன் வந்து பேசணும்னு நானும் நினச்சிக்கிட்டேன். मैंने भी कभी आवाज़ नहीं लगाई, हाँ अपना भी स्वाभाव ज़रा ऐसा ही है. நானும் அதுக்கப்புறம் பேசலை, அந்த மாதிரியே இருந்தேன். और एक दिन जब आंधी पानी में मैं बिल्कुल तुम्हारे ऊपर ही आ पड़ा. அப்போ கம்பா சொல்லுது, நான் வந்து ஒரு நாள் என்னாச்சு, ஒரு பெரிய சைக்ளோன் வரும்போது உன் மேலே வந்து விழுற மாதிரி விழுந்துட்டேன். पेड़ बाप रे कैसा था वो आंधी पानी का तूफान. அந்த பேடும் வந்து சொல்லுது, அந்த ஸ்ட்ரோமை பற்றி நானும் ஞாபகம் இருக்கேன் எனக்கும். கம்பா तुम खड़े थे इसलिए मैं कुछ संभाल गया. நீ வந்து இருந்ததுனால என்னால் என்ன பண்ண முடியுது, ரெடி நான் வந்து கொஞ்சம் நின்றுக்கிட்டேன்.
तुमने मुझे ऊपर का ऊपर जेल लिया वह अच्छा हुआ. நீ வந்து என்னை மேலேயே பிடிச்சிட்டு இருந்த, மேலே தூக்கி பிடிச்சிட்டு இருந்த, நல்லது அதனால. चाहे तुम कूद काफ़ी जख्मी हो गई, बाद में मेरा गरूर भी जट गया और अपनी दोस्ती हो गई. அப்போ வந்து சொல்லுது, நீ என்னை உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் உனக்கு வந்து ஊண்டடாக நீ என்னால் ஆனால் கூட நீ என்னை தூக்கி தான் பிடிச்சிட்டு இருந்த. அந்த நேரத்தில் தான் எனக்கு வந்து என்னோடய ப்ரைடு வந்து போயிடுச்சு. நம்ம 2 பேரும் தோஸ்த் ஆகிட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். पेड़ हाँ हवा आज भी बहुत है. இன்னைக்கு ரொம்ப காற்றடிக்குது இன்னைக்கு கூட அப்படின்னு பேடு சொல்லுது. தோனோம் சுப், 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. ஹவா கி ஆவாஜ், அந்த ஏரோட சவுண்டு மட்டும் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி குத்தே டாக்ஸ் வந்து தள்ளி சவுண்டு கொடுக்கறது இருக்குது. போஸ்டர் பர் பனி நாச்சனே வாலி அவுரத் டேங்டி ஹோ ஜாத்தி ஹே. அந்த போஸ்டரில் இருக்கிற அந்த இதோட வந்து சில நேரம் அப்படி காற்றுல ஆடும்போது அது பெண்ட் ஆகுது, அப்புறம் அதோட இடத்துக்கு போயிடுது, அந்த மாதிரி இருக்குது. உஸ்கே குங்குரு பஜாத்தே ஹே. அந்த டைமில் அவங்க அந்த இதில் உள்ள சதங்க வந்து சத்தம் கேட்குது காற்று அடிக்கும்போது. வக் ஃபிர் பஹலே ஹி தரக் சிதித் ஹோ ஜாத்தி ஹே. அதே இடத்துக்கு திருப்பி அந்த போஸ்டர் போயிடுது. லெட்டர் பாக்ஸ் கிசி தோஹே கா ஏக் சரண் குன்குனாத்தா ஹே और रुक जाता है. லெட்டர் பாக்ஸ் வந்து ஒரு 2 லைனை பாட்டு ஹம் பண்ணுது, அப்புறம் அமைதியாகிடுது, அப்படியே அது பண்ணிகிட்ருக்கு லெட்டர் பாக்ஸ். அந்த டைமில் கவ்வா வந்து பேசுது. பேட்கே பீச்சே சே ஜாங்கர், பேடு பக்கத்தில் பின்னாடி இருந்து அது சொல்லுது. कौन है जो रात के वक़्त इतनी मीठी आवाज़ें लगाकर मेरी नींद खराब करता है, ज़रा भी चैन नहीं है इन्हें. கவா க்ரோ சொல்லுது, யார் இந்த ராத்திரி நேரத்தில் இவ்வளோ ஸ்வீட்டாக பாட்டு பாடுவாங்களா, எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, இங்கே கொஞ்சம் கூட அமைதியாக தூங்கவே முடியறதில்ல அப்படின்னு. லெட்டர் பாக்ஸ் हूँ मीठी आवाज़ में नहीं गाऊंगी तो क्या इस कौवे जैसे कर्श काव काव करे कहता है ज़रा भी चैन नहीं है. அதாவது லெட்டர் பாக்ஸ் அதுக்கு ரிப்ளை பண்ணுது, நான் வந்து மீட்டி ஆவாஸில் பாடாமல் என்ன பண்ணணும், நீ மாதிரி காக்கான்னு கத்திட்டு இருக்கணுமா அப்படின்னு அது இது பண்ணுது, கேள்வி பண்ணுது. पेड़ में हाथ डालकर एक पत्थर निकालता है, धीरे से जीप को लगाकर खोलता है, उसमें से कागज निकलकर रोशनी में पड़ने लगता है. அதாவது அந்த லெட்டர் பாக்ஸ் அப்படி சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுது, அதுக்கிட்ட இருக்கிற ஒரு லெட்டர் எடுத்து ஓப்பன் பண்ணி மெதுவாக அதை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்குது. கிசி சிட்டி ஆக்கர் படி ஹே. என்ன லெட்டர் வந்திருக்கு? हेड मास्टर ठीक है, क्या कहता है? श्रीमान श्रीयुत गोविंद राव जी हूँ, आपका लड़का परिचित पढ़ाई में काफ़ी कमज़ोर है. அதாவது என்னென்னா இந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு, யாருக்கு எழுதியிருக்கா, ஹெட் மாஸ்டரா? ஓகே ஓகே. என்ன எழுதியிருக்காங்க, கோவிந்த் ராவ் அப்படிங்கிறவங்களுக்கு எழுதியிருக்காங்க. ஆப்கா லடுக்கா பரிஷித் அப்படிங்கிறவ வந்து படிக்க மாட்டேன்றான், ரொம்ப வீக்காக இருக்கான் படிப்பில். கமா क्लास में उसका ध्यान पढ़ाई में बिल्कुल नहीं रखता. क्लाஸில் அவன் வந்து ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன்றான். उसकी बजाय उसे क्लास से गायब रखकर बंगटे खेलने जायदा अच्छा लगता है, आप एक बार कूद आकर मुझसे मिलिए. அதான் அவன் விளையாட்டாக இருக்கிறான், கிளாஸ்க்கு வராமல் வேற எங்கேயா போய் விளையாடிட்டே இருக்கிறான், அதனால நீங்கள் ஒரு நாள் வந்து என்னை மீட் பண்ணுங்கள். परिचित के पापा हेडमास्टर से मिल भी लेंगे तो क्या हो जाएगा. போஸ்ட் பாக்ஸ் இப்போ கேட்குது, அந்த லெட்டரில் உள்ளதை படிச்சுட்டு அவங்க அப்பா போய் மீட் பண்ணாலும் என்ன ஆகிடும். ஸ்கூல் में बच्चे पढ़े नहीं, क्लास से गायब रखकर बंगटे खेलते रहे, इसका क्या मतलब. அதாவது ஸ்கூலில் வந்து பசங்க படிக்கிறாங்களா இல்லையா, இல்லைன்னா போய் விளையாடுறாங்களா அப்படிங்கிறது என்ன மத்தலப், படிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்க வேண்டியது அப்படின்னா என்ன மத்தலப். ஃபீஸ் கே பைசே கியா फोकट में आते हैं. ஃபீஸ் வந்து பைசா வந்து ஃப்ரீயாக ஒன்றும் இல்லையே, ஃபீஸ் கட்டி தான் படிக்க வைக்கிறாங்க. சபி पापा लोग ऑफिस में इतना काम करते हैं तब कहीं जाकर मिलते हैं पैसे. அவங்க எல்லா அப்பாவும் வந்து ஆஃபீஸில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறாங்க,
அப்போ தான் வந்து பைசா கிடைக்குது. உன்ஹேம் ஏ பச்சே ஃபோக்கட் கே சமஜேன். இந்த கிட்ஸும் வந்து புரிஞ்சுக்காம ஃப்ரீயாக பைசா வருதுன்னு நினைக்கிறாங்களா? ஆகிர் क्यों ஏன் அப்படி நினைக்கிறாங்க? छे मुझे हेडमास्टर होना चाहिए था. इस परिचित के होश तब में अच्छी तरह टीकने लगा था. இன்னும் நான் வந்து ஹெட்மாஸ்டராக இருந்திருக்கணும். அப்போ நான் வந்து இந்த மாதிரி அப்பாவெல்லாம் கூப்பிட மாட்டேன். அந்த பாயை வந்து நானே என்ன பண்ணியிருப்பேன், கரெக்ட் பண்ணியிருப்பேன், கரெக்டாக அவனை படிக்க கொண்டு வந்திருப்பேன். वह पत्र रखकर दूसरा निकालता है. यह किसका है? அப்போ அந்த லெட்டரை வச்சுட்டு அடுத்த லெட்டரை எடுக்குது இந்த லெட்டர் பாக்ஸ். கம்பா இப்போ பேசுது. क्यों लालता हूँ आज किस किसके पत्र चोरी चोरे पढ़ते रहे. அப்போ கம்பா கேட்குது, லால் தாகுன்னு சொல்லுது. ரெட் கலர், லால்னா லெட்டர் பாக்ஸோட கலர் இல்லையா, அது லால் தாகுன்னு சொல்லுது. இன்றைக்கி யார் யாரோட இதெல்லாம் லெட்டரெல்லாம் நீ திருடி படிச்சுட்ருக்க அப்படின்னு கம்பா கேட்குது. லெட்டர் பாக்ஸ் சொல்லுது, ஆச்சரிய சே, ஒரு சர்ப்ரைஸோடு சொல்லுது, चोरी 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 किसके लिए? कभी चिट्ठियाँ मेरी ही तो कब्जे में होती है. யார் இங்கே திருடி படிக்கிறா? அது என்கிட்ட இருக்குது, என்ன ஆக்குப்பை பண்ணியிருக்கு லெட்டர்லாம். அச்சி தரக் ரோஜ் ஜோட் பத்தாகும், நல்ல முறையில் நான் டெய்லி படிக்கிறேன். पेड कब्जे में होने का मतलब एक तो नहीं लाल दाहू कि लोगों की चिट्ठियाँ फाट कर पढ़ते रहो. पोस्ट मास्टर को पता चला गया तो. இப்போ பெய்டு கேட்குது, நீ வந்து உன்னோட கஸ்டடியில் இருக்கு, நீ வந்து எல்லாத்தையும் எடுத்து படிக்கலாமா? மற்றவங்க லெட்டரெல்லாம் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி போஸ்ட் மாஸ்டருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? லெட்டர் பாக்ஸ் சல்தா ஹே பதா தோ சல் ஜானே தோ, தெரிஞ்சதுன்னா தெரியட்டும். மேரி தரக் யஹாं ராத் தின் பைட்கர் திகாயான் தப் பதா சலே. அதாவது நான் டேயும் நைட்டு இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் காற்றுலையும் குளிர்லையும் இந்த மாதிரி உட்காந்து பார்த்தா தெரியும். பர்சோம் பாக் போஸ்ட் மாஸ்டர் மேரி பேட் மே சே சிட்டியாங், அதாவது அந்த போஸ்ட் மாஸ்டர் வந்து என்கிட்ட இருந்து லெட்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது निकल रहा था, எடுத்துகிட்டு இருந்தார். और मुझे इतनी लंबी जगमाई आई कि रोके नहीं रुकी. அதாவது எனக்கு வந்து ரொம்ப அஷேம்டாக ஃபீல் ஆச்சு. இவ்வளோ லெட்டர்ஸை வந்து அவர் எடுத்துகிட்டு ஒன்றும் சொல்லலை, அர்ஜெண்ட்டாக போகிறாரு. அதுதான் वक्त देखता ही रख गया. चिट्ठियों का बंडल बनाकर जल्दी चलता बना वक्त. அவர் வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பண்டலெல்லாம் வச்சுட்டு எடுக்க வேண்டியதை எடுத்துகிட்டு அவர் அவசரமாக போகிறாரு. लेकिन एक लेटर बॉक्स इसे नहीं पोरियत होती एक जहक बैठे. அதாவது என்னென்னா அந்த லெட்டர் பாக்ஸுக்கு மட்டும் போர் அடிக்காதா? ஒரு இடத்துல உட்காந்து அவர் மட்டும் டெய்லி வந்துட்டு அர்ஜென்ட்டாக ஃபாஸ்ட்டாக போயிடுறாரு. மே कहता हूँ 4 चिट्ठियाँ मन बहलाने के लिए पढ़ भी लीम तो क्या हो गया. நான் ஒரு 4 லெட்டர்ஸ் எடுத்து நான் படிச்சுட்டா என்ன ஆகிட போகுது? என்னோடய மனசுக்கு ஹாப்பியாக இருக்குது, நான் படிக்கிறேன். पेड लेकिन चिट्ठी जिसे लिखी गई हो लाल दाहू उसी ही पढ़नी चाहिए. वक्त प्राइवेट होती है, प्राइवेट. ஆனால் அந்த லெட்டர் யாருக்கு எழுதியிருக்காங்களோ அவங்க தான் படிக்கணும், அவங்க தான் ஓப்பன் பண்ணி படிக்கணும், அது வந்து அவங்களோட ப்ரைவேட் அப்படின்னு ட்ரீ சொல்லுது. லெட்டர் பாக்ஸ் மே கஹாங் கிசி கி சிட்டி பாஸ் ரக் லேத்தா ஹூ. நான் யாரோட லெட்டரும் எனக்கிட்டே ஒன்றும் வச்சுக்கிறது இல்லை. ஜிஸ்கி ஹோத்தி ஹே உசே மில்ஹி ஜாத்தி ஹே. யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு போய் கிடச்சிருது. கிசி கி குப்த் பாத்தே மேம் கப் வாக்கர் நிக்கல்னே தேத்தா ஹூ. அதாவது யாரோட சீக்ரெட்டையும் நான் வந்து ஓப்பன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் ஒன்றும் போய் சொல்கிறதில்ல. வக் முஜ் தக் ஹி ரக்தி ஹே. நான் என்கிட்டே தான் அந்த சீக்ரெட்ஸ்லாம் வச்சுக்கிறேன். इसलिए तो मुझे अपना बहुत महत्व लगता है. அதனால தான் நான் வந்து கிரேட்டாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். पेड कोई आ रहा लगता है. யாரோ வர மாதிரி இருக்குது. सब चुप हो जाते हैं. எல்லாரும் அமைதியாயிடுறாங்க உடனே. पोस्टर पर बनी नाचने वाली का संस्कृतना फिर से बिगड़ता है.
திருப்பி அந்த போஸ்டரில் இருக்கிறது வந்து கீழே விழுற மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்குது. फिर पहले की तरह सिदिर और सतपथ हो जाती है. तेज हवा की बनपटावट भिखारी जैसे एक आदमी आता है. उसके कंधे पर सोई हुई एक लड़की है. அதாவது இந்த லெட்டர் அந்த போஸ்டர் வந்து அப்படி காற்றுல ஆடுறதும் திருப்பி அதோட பிளேஸ்க்கு போடுறதுமா அப்படியே இருக்குது. அதுலேருந்து அந்த டான்ஸிங் சலங்கை இருக்கும் இல்லையா, அந்த இது அதோட சவுண்டும் வந்துகிட்டே இருக்குது. அந்த டைமில் தான் ஒரு பீகாரி, ஒரு பெக்கர் மாதிரி உள்ள ஒரு ஆள் வர்றாரு. அவரோட ஷோல்டரில் வந்து ஒரு கேர்ள் வந்து படுக்க வச்சு தூக்கி விட்டு கொண்டு வர்றாரு. ஆத்மியை அவனே பேசிக்கிறாரு. मैं बच्चे उठाने वाला हूँ, நான் வந்து கிட்ஸை வந்து தூக்கிட்டு திருடிட்டு கொண்டு வருவேன். दूसरा कोई काम करने की मेरा इच्छा नहीं होती, வேறு வேலை பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. अभी थोड़ी देर पहले एक घर से एक लड़की उठाई है मैंने, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டிலேருந்து இந்த கேர்ளை தூக்கிட்டு வந்தேன். गहरी नींद सो रही थी, ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருந்தா. अब तक उठी नहीं है, அப்போ இருந்து அவள் வந்து எழுந்துக்கல. उठेगी भी नहीं, எழுந்துக்கவும் மாட்டா. मैंने इसे थोड़ी बेहोशी की दवा जो दी है, நான் வந்து அவளுக்கு கொஞ்சம் தூக்கத்துக்கு மருந்தும் கொடுத்துட்டேன், மருந்து அவள் மேலே வச்சுட்டேன். அதனால் அவள் வந்து தூங்கிட்டு இருக்கா. अब मुझे लगी है भूख, எனக்கு வந்து இப்போ பசிக்குது. दिन भर कुछ खाने का वक़्त ही नहीं मिला, डे टाइमिல் எனக்கு சாப்பிட்றதுக்கே டைம் கிடைக்கல. पेट में जैसे चूहे तोड़ रहे हो तो ऐसे किया जाए, அதாவது எனக்கு வயிறில் வந்து ஏதோ ராட்டு ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது, அவ்வளோ பசி இருக்குது. இப்படி பண்ணலாம். इसे यहीं लेट कर अपने ज़रा कुछ खाने की तलाश करे, देखें कुछ मिल जाए तो, அதை இப்படி பண்ணலாம். இந்த ட்ரீ கிட்ட இந்த கேர்ளை இங்கே படுக்க வச்சுட்டு நான் போய் எதாவது சாப்பிட்றது கிடைக்குமான்னு பார்த்து சாப்பிட்டுட்டு வரேன். इतनी रात गए यहाँ इस वक्त अब किसी का जान मुमकिन नहीं, ஆனால் मुमकिन नहीं, அது என்ன இவ்வளோ நைட் ஆகிட்டு இதுக்கு மேலே இந்த சைடில் யாரும் வரமாட்டாங்க, பீப்புள் யாரும் அப்படின்னு அவன் சொல்கிறான். पेट के आटे में लड़की को डाल देता है, ट्री पकड़ल அந்த கேர்ளை படுக்க வச்சுட்டு उस पर अपना कोट फैला देता है और इधर उधर ज़रा चौकस होकर देखता है. அந்த கேர்ள் மேலே கோட்டை வச்சு மூடி விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே அவன் வந்து ரொம்ப கான்ஷியஸாக போகிறா என்ன பண்ணலாம். फिर एक एक कदम सावधानी से रखता हुआ निकल जाता है, ரொம்பவும் கேர்ஃபுல்லாக அமைதியாக ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வச்சு போகிறான் அந்த ஆத்மி. கம்பா பேட்ஸே, கம்பா வந்து ட்ரீ கிட்ட சொல்லுது அப்படின்னு கூப்பிடுது. கம்பா பேட்ஸே पेट राजा दाल में कुछ काला नजर आता है, அந்த பேட் மேனை பற்றி சொல்லுது, அவனை பார்க்க நல்லவன் மாதிரி தெரியல. पेट वह ज़रूर बहुत बुरा आदमी है कोई और एक लड़की तो छोटी सी है. ஆமாம், கண்டிப்பாக நீ சொல்கிறது கரெக்டு தான். அந்த மேன் வந்து பேட்மேனாக தெரியுறான், லடுக்கி ரொம்ப சின்ன பொண்ணாக தெரியுறான். लेटर बॉक्स वह उसे कहीं से उठाकर लाया है मैंने सुना है, அவன் வந்து எங்கேருந்து தூக்கிட்டு வந்திருக்கான் நான் கேட்டேன். पेट कौवे को जागते हुए शिशु कौवा जागना जाग जाग, எழுந்துக்கோ அப்படின்னு கவ்வாவை எழுப்புது ட்ரீ வந்து. कौवा दिन हो गए, मॉर्निंग आइडिचा. पेड़ नहीं दिन नहीं हुआ पर एक दुष्ट आदमी एक छोटी सी लड़की को कहीं से उठाकर ले आया. இல்லை டே டைம் இன்னும் ஆகலை, ஆனால் ஏதோ ஒரு பேட்மேன் ஒரு சின்ன கேர்ளை எங்கேருந்து தூக்கிட்டு வந்திருக்கான். चुप वो आदमी इस वक्त यहाँ नहीं है, वो लड़की उठ जाएगी तो चिल्लाएगी. என்னென்னா அந்த மேன் வந்து இங்கே இல்லை, அமைதியாக பேசு, ஆனால் அந்த லடிக்கு வந்து வேக்கப் ஆகிடுவா, மெதுவாக பேசுவோம்,
வேக்கப் ஆகிட்டான்னா ஸ்க்ரீம் பண்ணுவா கௌவா. आलस से उठते हुए அது வந்து தூக்கத்துலேருந்து எழுந்து आंखों पर एक चुल्लू पानी लाकर अभी आया நான் வந்து இப்போ வந்துடுறேன் அப்படின்னு அது க்ரோ வந்து சொல்லிட்டு பறந்து போகுது. கம்பா பயங்கர பகுதி பயங்கர ரொம்ப மோசமானவன் அப்படி. पेड़ जूकर लड़की को देखकर बच्ची बहुत प्यारी है कौन जाने किसकी है. அது ட்ரீ வந்து பெண்ட் பண்ணி கேர்ளை பார்த்துட்டு சொல்லுது ரொம்ப அழகான குழந்தை, யாரோட குழந்தைன்னு தெரியல. லெட்டர் பாக்ஸ் முட்கர் தேக்தே ஹுயே அதுவும் டேர்ன் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணி சொல்லுது. नाशपीट ने सोई हुई को उठा लिया कहीं से जिल जैसे चूहा उठ लेती है वैसे. எங்கேருந்தோ மோசமானவன் எங்கேருந்தோ கொண்டுட்டு வந்துட்டான் குழந்தைய. இது ரேட் வந்து எதோ தூக்கிட்டு வர மாதிரி கொண்டு வந்திருக்கான். கம்பா மேம்பி देखना चाहूँ उसे पर मुझसे झुका ही नहीं जाता लाल दाहू अभी भी सो रही है क्या वो. நானும் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதனால் என்னால் குனிஞ்சு பார்க்க முடியல. இப்போவும் அந்த கேர்ள் தூங்கிட்டு தான் இருக்காளா. லெட்டர் பாக்ஸ் ஆஹா கம்பே மகாராஜா தூங்கிட்டு தான் இருக்கிறா. கௌவா ஆக்கர் இப்போ க்ரோ வருது. கோன் உட்டாலாயா கிசே போலோ அப் யார் தூக்கிட்டு வந்தா, யாரை தூக்கிட்டு வந்தா இப்போ சொல்லுங்க. पेड़ इसे इस छोटी लड़की को एक दुष्ट आदमी उठा लाया. இந்த கேர்ளு தான், ஒரு சின்ன கேர்ளு தான் ஒரு பேட்மேன் கொண்டு வந்தான். कौवा देखकर अच्छा एक लड़की और वह दुष्ट आदमी कहाँ है इसे उठाकर लाने वाला. அப்படியா இந்த கேர்ளு தான் கொண்டு வந்தானா, யார் எங்கே அந்த பேட்மேன் இந்த கேர்ளை கொண்டு வந்தவன். கம்பா वक्त ज़रा गया है खाने की तलाश में भूख लगी थी उसे. அவன் வந்து ஃபுட்டு தேடி போயிருக்கான், அவனுக்கு பசிச்சுது அப்படி. லெட்டர் பாக்ஸ் थोड़ी ही देर में आ जाएगा கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். और एक खिलौने सी बच्ची नहीम ऐसे कल्पना भी नहीम की जा सकती कौन जाने क्या होगा इस बच्ची का. அதாவது லெட்டர் பாக்ஸ் சொல்லுது கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான், வந்து தூக்கிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன் அந்த குழந்தைய. இல்லை அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கவே வேண்டாம், அதை வந்து நம்ம தடுக்கணும். कौवा हाँ सच आजकल कुछ दुष्ट लोग बच्चों को उठा ले जाता है. ஆமாம் இப்போல்லாம் நவடேஸ் இப்போ வந்து இந்த குழந்தைங்கள இந்த மாதிரி சில பேட்மேன்ஸ் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. मैं तो घूमता रहता हूँ ना ऐसा होते देखा है. நான் வந்து சுற்றிட்டு இருக்கேன்ல, அப்போ இந்த மாதிரி நான் வந்து பார்க்குறேன் இந்த மாதிரி நடக்கிறத. पेड़ मैं बताऊँ अपना एक काम नहीं होने देंगे. இந்த மாதிரி வேலை நம்ம நடக்கக்கூடாது, நம்மலாம் சேர்ந்து ஸ்டாப் பண்ணணும். லெட்டர் பாக்ஸ் पर मैं कहता हूँ एक होगा कैसे ஆனால் எப்படி பண்ணுறது பிளான் பண்ணுறாங்க. கம்பா होगा कैसे मतलब उस दुष्ट को मजे से इस बच्ची को उठा ले जाने दे. எப்படி நடக்கும்னா அதுக்காக இந்த குழந்தைய வந்து ஈஸியாக அவன் தூக்கிட்டு போக நம்ம விட்டுருவோமா. கௌவா वक्त दुष्ट है कौन पहले उसे नजर दो आने दीजिए. அவன் வரட்டும் ஃபஸ்ட்டு, யாருன்னு அந்த மனுஷன் நான் பார்க்கட்டும்னு க்ரோ சொல்லுது. லெட்டர் பாக்ஸ் मैंने देखा ही नाशपीट को அந்த பேட்மேனை நான் பார்த்தேன். अच्छी तरह गरीब से देखा है நான் பக்கத்தில் நல்லா பார்த்தேன் அவனை. बहुत ही दुष्ट लगा मुझे तो ரொம்ப மோசமானது தெரிஞ்சா. किसी नजर थी उसकी कैसी नजर थी उसकी மோசமான பார்க்கறதுக்கு இருந்தான். गटबर को तो मुझे लगा कहीं एक मुझे ही ना उठा ले जाए. ஒரு நிமிஷத்தில் ஒரு மொமெண்ட்டில் நான் நினச்சேன் என்னையவே அவன் தூக்கிட்டு போயிடுவான் போல் இருக்குன்னு நினச்சேன். कौवा ताऊ आपको को करके हंसता है छोटी लड़की अब तक कुछ जाग चुकी है. அதாவது நீ ஒன்றையும் தூக்கிட்டு போயிடுவானா அப்படின்னு கேட்டு க்ரோ வந்து ரொம்ப சிரிக்குது. அந்த டைமில் அந்த கேர்ளும் கொஞ்சம் எழுந்துக்க ஆரம்பிக்கிறா. आधु कूली आंखों से सामने देखती है पेड़ खंबा लेटर बॉक्स और कौवा एक दूसरे से बातें कर रहे हैं.
அவள் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொன்றும் பேசிகிட்டு இருக்குது அவளுக்கு பாதி ஆஃப் ஸ்லீப்பில் தெரியுது. लेटर बॉक्स इतना मुंह फाटकर हंसने की क्या बात है इसमें, நீ இவ்வளோ வந்து வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு அதில் என்ன இருக்குது. கம்பா उसकी वक्त गंदी नज़र यहाँ से मुझे भी खूब अच्छी तरह दिखाई दे रही थी. அதாவது நானும் உன்னோட அந்த மேனோட பேட் இதை பார்த்தேன், எனக்கும் நல்லா தெரியுது அவன் மோசமான மனுஷன்தான். पेड़ छोटे बच्चों को उठाने से ज़्यादा बुरा काम और क्या हो सकता. சின்ன குழந்தைங்களை வந்து தூக்கிட்டு போய் இது பண்ணுறது கூட அது வந்து என்ன ஒரு மோசமான வேலை. लड़की उठकर बैठ जाती है देखने जैसे भाव मुद्रा. அதாவது கேர்ள் வந்து எழுந்து உட்காந்துட்டு ஒரு ட்ரீமில் இருந்து சப்பன்னா ட்ரீமில் இருந்து எழுந்து உட்காந்துட்டு இருந்த மாதிரி நினைக்கிறாள். லெட்டர் பாக்ஸ் கேசா மன் ஹோத்தா ஹே நாஷ்பீட்டோம் கா. எப்படி உங்களுக்குலாம் மனசு வருது இந்த மோசமான மனுஷங்களுக்கு. உன்கா வஹீம் ஜானே, அவங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். கவ்வா தாவு ஏக் ஜஹ பேட்டே ரக்கர் ஏக் கேசே ஜான் சக்கேங்கே. அவங்களாம் இந்த மாதிரி இருக்கவங்க நீ ஒரே இடத்துல உட்காந்து எப்படி கண்டுபிடிப்ப. उसके लिए तो मेरी तरह रोज चारों दिशाओं में कष्ट लगनी पड़ेगी तब जान पाएंगे या सब. நீ வந்து டெய்லி எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் என்னை மாதிரி நீயும் போகணும், கோயிங் அரவுண்டு போயிட்டு வரணும், அப்போ தான் உனக்கு வந்து தெரியும். ஒரே இடத்துல இருக்கிறனால உனக்கு அவங்களாம் இந்த மாதிரி பண்ணுறாங்கிறது தெரியல. पेड़ काफ़ी समझदार है तू, अरे एक हमसे कैसे हो सकेगा. க்ரோவை பார்த்து சொல்லிட்டு நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற, ஆனால் எங்களால் எப்படி வர முடியும். லடுக்கி சப்னன் தேக்கர் ஹுயே சி கடி ஹே. அவள் ஏதோ தூக்கத்துலேருந்து எழுந்த ட்ரீம்லேருந்து எழுந்த மாதிரி எழுந்து நிற்கிறா. லடுக்கி ஹா கியா ஏ சப் போல் ரஹே ஹே. லெட்டர் பாக்ஸ் பிஜ்லி கா கம்பா ஏக் பேட் கவ்வா எல்லாமே பேசுதா அப்படின்னு கேட்குறா. கவ்வா சப்கோ இஷாரா கர்த்தா ஹே. எல்லாருக்கும் இது பண்ணுது, காமா இருங்க, அமைதியாக இருங்கன்னு கவ்வா சொல்லுது. தபி தப் ஏக்தம் சுப், எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. लड़की इन सबके पास जाकर खड़ी हो जाती है, अच्छी तरह सबको देखती है, पर सभी निर्जीव लगते हैं. அதாவது என்னென்னா எல்லாருக்கிட்டையும் போய் பார்க்குறா, யாரும் பேசலை, எல்லாரையும் நல்லா கூர்ந்து கவனிக்கிறா. அவங்க எல்லாருமே வந்து அசையாமல் தான் நிற்கிறாங்க, லைஃப் இல்லாத ஒரு பொருள் மாதிரி தான் இருக்குது. லட்கி ஏ தோ டீக் லக் ரஹே ஹே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. फिर मुझे जो दिखाई दिया है वक्त सपना था या कुछ और. ஆனால் நான் பார்த்தது என்னது, அப்போ அவங்களாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி பார்த்தனே, அது ட்ரீமா இல்லை என்னது. फिर गौर से देखती है सभी निजब्त. திருப்பியும் பார்க்குறா, எல்லாரும் அமைதியாக தான் இருக்காங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. कौन बोल रहा था, யார் வந்து பேசுனது. कौन गप्पे मार रहा था, யார் வந்து காசிப் பண்ணி பேசுனது, மெதுவாக பேசுனது. சபி சூப், எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. கோன் பாத்தேம் கர் ரஹாத்தா, அப்போ இங்கே பேசிகிட்டு இருந்தது யார். முஜே டர் லக் ரஹா ஹே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. மே கஹா ஹூம், நான் எங்கே இருக்கிறேன். எக் சப் கியா ஹே, இதெல்லாம் என்னது. மேரா கர் கஹா ஹே, என்னோட வீடு எங்கே இருக்குது. மேரா பாப்பா கஹா ஹே, மம்மி கஹா ஹே, அம்மா அப்பாலாம் எங்கே. கஹா ஹூமே, நான் எங்கே இருக்கேன். முஜே பகுத் டர் லக் ரஹா ஹே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பகுத் டர் லக் ரஹா ஹே, ரொம்ப பயமாக இருக்குது. கேசே அந்தேரா ஹே சாரோம் தரஃப், எல்லா பக்கமும் ஒரே இருட்டாக இருக்குது. रात है सपना देख रहे थी मैं,